ஆண்டாள் நாச்சியார் நப்பின்னை பிராட்டியுடன் பகவானை எழுப்ப அவரும் இன்றைய தினம் 22வது பாசுரத்தில் தன்னுடைய பள்ளிக்கட்டில் சயனித்திற்கொண்டே தன்னுடைய திருக்கண்களை மெதுவாக விழித்து இவர்களை நோக்கக்கூடிய அழகான காட்சி. அந்த மூடியிருக்கக்கூடிய திருக்கதவுகளின் வழியாக ஆண்டாள் கோஷ்டியினர் சற்றே கண்ணனை நோக்க அவரும் தன்னுடைய கண்கள் பாதி திறந்தும் பாதி மூடியிருக்கக்கூடிய அழகை ரசித்து கொண்டே அங்கன்மா ஞாலத் அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கண்ணா, நீ சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளிக்கட்டிற் சாமான்யமான கட்டிலா? அந்த கட்டிலை சுற்றிலேயும் மகாபாரதத்திலே தலைமாட்டில் துரியோதனனும் திருவடியிலே அர்ஜுனனும் நின்ற அழகான காட்சியும், மற்ற அரசர்களெல்லாம் தங்களுடைய கர்வமான அபிமானமானது நான் பாரத தேசத்தினுடைய அரசன், எனக்கு மிஞ்சி எவரும் இல்லை என்று அபிமானத்தோடு இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு மனிதனுக்கு எது வேண்டுமானாலும் இருக்கலாம், வாழ்க்கையிலே கர்வம் இருக்கக்கூடாது என்று அந்த கர்வத்தை பங்கப்படுத்திய கண்ணா. அவ்வாறு பங்கப்படுத்தப்பட்ட அரசர்கள் எவ்வளவு பேர்? துரியோதனன் மட்டுமா? ராவணன், சீதையே அபகரித்தவன், ராமச்சந்திரமூர்த்தியான உன்னுடைய பராக்கிரமத்தை பார்த்து சங்கரன் கொடுத்த வாளோடு வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு லங்கை புக்கான் என்று உன்னுடைய அத்திரவர் அரக்கர் முடி 10 ஒரு கொத்தன உதிர்த்த திரளோன் என்ற சரமாரியான பானங்களுக்கு தன் கர்வமானது அழிந்து, இவன் மானுடன் என்று நினைத்தேனே, நான் இன்று பங்கப்பட்டு விட்டேனே, தம்மன்யே ராகவம் வீரம் நாராயண மணாமயம் என்று ராவணன் உன்னை புகழ்ந்து உன்னுடைய திருவடி அடியிலே நிற்கவில்லையா? இதுபோன்று எத்தனை அசுரர்கள், ஏன் மகாபலி சக்கரவர்த்தி உன்னிடத்தில் யுத்தமே செய்யாமல் தன்னுடைய ஐஸ்வர்ய கர்வம் அடங்கி பாதம் மூர்த்தினை பிரணய பகவன் இத்தியகம்பம் வதந்தம் என்று இரக்கமன் கொடுத்தவர்க்கு இரக்கம் ஒன்றுமின்றியே பறக்க வைத்தளந்து கொண்ட பர்பபாதனான உன்னுடைய பள்ளிக்கட்டிற்கீழே மகாபலியானவன் அவ்வளவு ஐஸ்வர்யமும் அடங்கி நிற்கவில்லையா? இவ்வளவு சரித்திரத்தையும் உன்னுடைய பள்ளிக்கட்டிலை நோக்கும்போது அங்கன்மா ஞாலத்து அரசர்கள் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல், ஒரு அரசர் அல்ல, 2 அரசர்கள் அல்ல, கூட்டம் கூட்டமாக அனைவரும் கர்வமடங்கி நிற்கக்கூடிய காட்சியை தரிசிக்கின்றோம். பள்ளிக்கட்டிற்கீழ் சங்கமிருப்பார் போல் நாங்கள் கர்வத்தோடு வரவில்லை, பக்தியோடு வந்து தலை பெய்தோம். உன்னிடத்திலே உன்னுடைய திவ்ய தரிசனத்தை நாங்கள் வந்து அடைந்து கொண்டிருக்கின்றோம். நீ உன்னுடைய சயன கோலத்திலிருந்து யார் பாசுரங்களை கூறுவது என்று சற்றே எங்களை நோக்கும் போது, ஆகா கண்ணா, உன்னுடைய கண் அழகு இருக்கின்றதே, கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ? அந்த சிறு குழந்தைகளுக்கு இடுப்பிலே கட்டப்பட்ட அரணாளில் ஒரு அழகான கிங்கினியானது, அதாவது ஒரு சலங்கையானது இருக்குமா. தாய்மார்கள் அந்த குழந்தை தவழ தவழ நடக்கும் போதும் தவழும் போதும் அந்த சங்கிலியானது சலங்கையானது அசைந்து அசைந்து அதிலே இருக்கக்கூடிய சதங்கையிலிருந்து ஓசைகள் கிளம்ப வேண்டும் என்பதற்காக அந்த சலங்கையை பாதி திறந்தும் பாதி மூடியும் வைத்திருப்பார்கள். அதே போன்று உன்னுடைய திருக்கண்கள் பாதி திறந்தும் பாதி மூடியும் அழகான ஒரு திருக்காட்சியை நாங்கள் ரசிக்கும் போது அந்த சதங்கை என்றோ, ஏன் யசோதையம்மாள் உனக்கு இடுப்பிலே கட்டிய தாமோதரனான சலங்கையும் எங்களுக்கு நினைவுக்கு வருகின்றதே. கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ? கண்ணா, 2 கண்களாலும் நீ எங்களை விழுத்தி இப்போது அனுகிரகிக்கின்றாய். எந்த திவ்ய தரிசனத்திற்காக நாங்கள் ஓடி வந்து பல படிகளை தாண்டி கண்ணனுடைய வாசற்படியில் நிற்கின்றோமோ, இங்கேருந்து உன்னுடைய திவ்ய தரிசனத்தை நாங்கள் நோக்கும் போது 2 திருக்கண்களும் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், சூரியனும் சந்திரனும் ஒரே சமயத்தில் கிழக்கு துக்கில் உதித்தால் எவ்வாறு அழகாக இருக்குமோ, அது சாத்தியம் கிடையாது. சூரியன் உதிக்கும் போது சந்திரன் மறையும், சந்திரன் உதிக்கும் போது சூரியன் மறையும். இதுவே உலக நியதி. ஆனால்
இந்த பள்ளிக்கட்டிற்கீழ் 22வது நாள் நாங்கள் தரிசிக்கக்கூடிய பாசுரத்தில் ஒரே திசையிலே உதிக்கக்கூடிய சூரியன் சந்திரன் போன்று உன்னுடைய திருக்கண்கள், ஒரு திருக்கண்களை நோக்கும் போது ராம அவதாரத்திலே சூரிய வம்சத்திலே கோசலையினுடைய மகனாக ஒரு பகல் உலகலா முதரத்தில் பொதிந்து அருமறை குணர்வரும் அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்தெழில் காட்டும் ஜோதியை திருவுரப் பயந்தனல் திறங்கொள் கோசலை என்ற ஒரு பாசுரமே எங்களுக்கு நினைவுக்கு வருகின்றது. ஆக ஒரு கண் சூரிய வம்சமாக எங்களுக்கு முதலில் தெரிந்தது. கண்ணா, இப்போது சூரிய வம்சமாக தெரியவில்லை, சூரியனாகவும் சூரிய வம்சமாகவும் தெரிந்த வம்சத்தினுடைய குலவிளக்கான ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியாக உன்னுடைய திருக்கண்கள் எங்களுக்கு தரிசனம் அளிக்கின்றதே. மற்றொரு கண்ணை நோக்கும் போது சந்திரவம்சம் எங்களுக்கு திவ்ய தரிசனம் அளிக்கின்றது. இரவிலே அழகான சந்திரன் உதித்து பிரகாசித்துக் கொண்டிருக்கும் போது அவதரித்த உன்னுடைய சந்திர குலத்தினுடைய ஞாபகம் எங்களுக்கு வருகின்றது. அது மட்டுமா, அழகான மயில் தோகை அசைய தாமரை போன்ற கண்களோடு இருக்கக்கூடிய கண்ணனான உன்னுடைய திருக்கண்கள் எங்களுக்கு திவ்ய தரிசனம் அளிக்கின்றதே. ஆக சூரியனாகவும் சந்திரனாகவும் ராமனாகவும் ஸ்ரீகிருஷ்ணனாகவும் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். நாங்கள் பட்ட ஒரு கஷ்டம், நாங்கள் அடைந்த பயன் இன்றைய தினம். கண்ணா, உன்னுடைய இரு திருக்கண்களாலும் எங்களை நோக்கக்கூடிய அழகு இருக்கின்றதே, அதனால் எங்களுக்கு என்ன பலன் ஏற்பட போகின்றது என்று தேவரீர் கேட்கின்றீரோ? நான் நோக்குகின்றேன், உங்களுக்கு அதனால் என்ன பலன், தரிசனத்தை அடையலாம் என்று மட்டும் சொல்லக்கூடாது. எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் நாச்சியார் பூர்த்தி பண்ணக்கூடிய அழகான வரிகள். கிருஷ்ணா, உன்னுடைய பார்வை எங்களுக்கு பட்டால் அனைவரும் கூறுவார்கள் பாபமானது நீங்கும் என்று. நான் பாசுரத்தை எங்கள் மேல் பாவம் நீங்கு என்று வர்ணிக்கவில்லை, எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். பாவம் என்பது வேறு, சாபம் என்பது வேறு. பாவம் என்பது நாம் செய்த வினைப்பயனால் வருவது, சாபம் என்பது மற்றொருவர் நம்மேல் இடுவது. எவர் சாபமிட்டாரோ, கண்ணனுக்கும் கோபிகைகளுக்கும் இவ்வளவு நெருக்கமா? இவ்வளவு கண்ணன் கோபிகைகள் பேல் ஆசையாக இருக்கின்றானே, எவருடைய சாபமோ எங்களுக்கு தெரியவில்லை. கோபர்கள் ஒன்னையும் என்னையும் பிரித்து வைத்து விட்டார்கள். ஆனால் இனிமேல் எவராலும் நம்மை பிரிக்க முடியாது என்று எங்களுக்கு தைரியம் வந்துவிட்டது. காரணம், திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் உன்னுடைய அனுக்கிரகமான பார்வை, கடாட்ச வீக்ஷண்யம் எங்கள் மேல் பட்ட ஒரு பலன். எங்களுடைய சாபம் இன்றோடு தொலைந்தது. எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். சாபம் தொலைந்ததால் என்ன ஆயிற்று? கண்ணா, நாங்கள் செய்த பாபமும் இன்று தொலைந்தது. ஆக சாபம் பாபம் இரண்டும் இரண்டு கண்களுடைய ஒரு பார்வையினால் எங்களுக்கு அழகான அனுக்கிரகத்தை பெற்றுத்தந்தது என்று ஆண்டாள் நாச்சியார் இன்றைய தினத்திலே கண்ணனை நெருங்க வேண்டும் என்று மார்கழி திங்கள் என்று முதல் நாள் ஆரம்பித்தவள் முதல் கட்ட பயனை அடையக்கூடிய அழகான பாசுரம் அங்கன்மா ஞாலத்து என்ற பாசுரம்.